இல்லைன்னா 3A மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பிளான்ஸில் தான் கைனோசியம். இதுக்கு முன்னால் பார்த்த செகண்ட் கிளாஸில் எது வரும்னா ஆண்ட்ரோசியம் மட்டும் பார்த்தோம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் எ பிளான்ட் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது கைனோசியத்தை மட்டும், அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் நம்ம பார்க்குறோம் பிளான்ஸில். இப்போ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கார்பல், பிஸ்டல் அல்ல கைனோசியம் நம்ம சொல்லும்போது இதில் 3 ரீஜன் இருக்குது. ஒன்று ஓவரி, செகண்ட் ரீஜன் ஸ்டைல், தேர்ட் ரீஜன் வந்து ஸ்டிக்மா. இந்த 3 ரீஜன் நம்ம சேர்ந்தால் நம்ம என்ன சொல்கிறோன்னா கார்பல், பிஸ்டல் அல்ல கைனோசியம் நம்ம சொல்கிறோம். ஒரு ஃப்ளவர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரே ஒரு கார்பல் மட்டும் இருந்ததுன்னா அல்ல ஒரே ஒரு பிஸ்டல் மட்டும் இருந்தால் நம்ம அதை மானோ கார்பலரின்னு நம்ம சொல்கிறோம். அதே இதில் நிறைய கார்பல் இருக்குதுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும்னா மல்டி கார்பலரி சொல்லுவோம். இந்த மல்டி கார்பலரியில் அல்லது நிறைய கார்பல் இருக்கிறதுல அந்த கார்பல்ஸ்லாம் ஜாயிண்ட் ஆகிருக்குதுன்னா அல்ல யுனைட்டடாக இருக்குதுன்னா அது சின்கார்பஸ் நம்ம சொல்கிறோம். தனித்தனியாக இருந்தால் அப்போ கார்பஸ் நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு கார்பலில் இப்போ நம்ம பார்த்தோம், இதில் 3 பார்ட் இருக்குது. ஒன்று ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா நம்ம பார்த்தோம். இந்த ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய கேவிட்டிக்கு பேர் லாக்யூல் அப்படி நம்ம பார்த்தோம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவியூல் ஓவரியில் எப்படி அட்டாச் ஆகிருக்குதோ அதுக்கு பேர் பிளாசண்டா. சரி, இது நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்ததான், ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுறதுக்காண்டி நான் சொன்னேன். இப்போ இந்த ஓவியூலோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்குறோம்னா அந்த ஓவியூலில் உள்ளுக்க வந்து என்ன இருக்குன்னா ஒரு எம்ப்ரியோ சாக் இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் நியூசெல்லஸ். அதுக்கப்புறம் இதை சுற்றி ஒரு 2 லேயர் இருக்குது. அவுட்டர் இன்டெகுமெண்ட், இதுக்கு பேர் இன்னர் இன்டெகுமெண்ட். அதுக்கு கீழே இதனுடைய ஓப்பனிங் பகுதிக்கு பேர் மைக்ரோபைல். இந்த ஓவியல் வந்து இந்த ஸ்டாக்கோட எப்படி அட்டாச் ஆகிருக்கு அந்த ரீஜனுக்கு பேர் ஹைலம், இதுக்கு பேர் ஃபியூனிக்கல். இதுக்கப்புறம் நம்ம வெரி காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு இருக்குது இந்த டாப்பிக்கில். ஒரு நமக்கு வந்து சவுத் போல் நார்த் போல் சொல்கிற மாதிரி இதில் ஒரு 2 ரீஜன் இருக்குது. இந்த ரீஜனுக்கு பேர் சலசலேண்ட், இந்த ரீஜனுக்கு பேர் மைக்ரோபைல் போல். இதுக்கு பேர் மைக்ரோபைல் போல், இந்த ரீஜனுக்கு பேர் சலசலேண்ட். அப்போது ஒரு ஓவியூவில் நம்ம பார்க்கும்போது 2 ரீஜன் நம்ம சொல்கிறோம். இது அடிக்கடி நம்ம பயன்படுத்த இந்த டாப்பிக்கில் பயன்படுத்தக்கூடிய வேர்டு இதெல்லாம் வரும்னா சலசா, இன்டெகுமெண்ட், நியூசெல்லஸ், எம்ப்ரியோசாக், ஹைலம், ஃபியூனிக்கல், மைக்ரோபைல். சரியா? அப்போ இதில் அடிக்கடி யூஸ் பண்ண இன்னொரு வேர்டு எதுன்னு சொல்லணும்னா சலசலேண்ட், மைக்ரோபைலியன், போல். இந்த 2 சொல்லுவாங்க. இந்த ரீஜனுக்கு பேர் சலசலேண்ட், இதுக்கு பேர் மைக்ரோபைல் போல். எதனாலன்னா இது 2 ஆப்போசிட்டில் இருக்கும். சரியா? இப்போ அடுத்த அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்த்தது தான் இன்டெகுமெண்ட், மைக்ரோபைலாங்கிறது, நியூசெல்லஸ், சலசா, அக்ரி எம்ப்ரியோசாக், அதை நம்ம பார்த்தோம். சரி, இப்போ டைப்ஸ் ஆஃப் ஓவியூல் நம்ம பார்க்கணும். இந்த ஓவியூலில் எப்படி இந்த ஓவியல் அரேஞ்ச்மெண்ட் எப்படி, இப்போ இதில் பார்த்தா நேராக இன்வெர்ட்டடாக இருக்குது, இதில் பார்த்தா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது பாரு, இதை பார்த்தா நேராக இருக்குது. இந்த மாதிரி ஓவியலோட அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து நம்ம ஓவியலை டைப்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம். அது 6 மெயின் டைப்ஸை சொல்கிறோம். இந்த டைப்ஸ் வந்து எப்படி எதனால் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா அதனுடைய ஓரியன்டேஷன் எதெல்லாம் ஃபியூனிக்கலும் சலசா, மைக்ரோபைல், மைக்ரோபைல், ஃபியூனிக்கல், சலசா. இந்த 3ஓட ஓரியன்டேஷன், ஃபார்ம் அண்ட் பொசிஷன், இந்த 3யும் ஓரியன்டேஷன், அதில் 3 எப்படி அமைந்திருக்கோ அதை பொறுத்து ஓவியல்ஸை 6 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு பேர் ஆர்த்தோட்ரோபஸ், செகண்ட் ஒன்றுக்கு பேர் அனாட்ரோபஸ், 3ஆவதுக்கு பேர் ஹெமி அனாட்ரோபஸ், 4ஆவது பேர் கம்பைலோட்ரோபஸ், ஆம்ஃபிட்ரோபஸ், சர்சினோட்ரோபஸ். இப்படி 6 வகையாக ஓவியலை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சரியா? இதுதான் அந்த கிளாஸிஃபிகேஷன் எப்படி இருக்குங்கிற பார்த்துக்கோ. ஆர்த்தோட்ரோபஸ் இந்த மாதிரி அமைப்பு, அனாட்ரோபஸ் இந்த மாதிரி அமைப்பு, ஆம்ஃபிட்ரோபஸ் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, கம்பைலோட்ரோபஸ் இந்த மாதிரி.
அப்போ ஒவ்வொரு ஓவியலும் ஒவ்வொரு இதை நம்ம ஒவ்வொன்றும் எப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவது ஆர்த்தோட்ரோபஸும் அனட்ரோபஸும் பார்ப்போம். இந்த ஸ்ட்ரக்சரே பார், இது மைக்ரோபைல், இது சலசா. இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரே லைனில் இருக்க பார். ஆனால் இதில் பார், இது மைக்ரோபைல், இது சலசா போகும். அப்போது இது ரெண்டுடைய டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோ. ஆர்த்தோட்ரோபஸில் மைக்ரோபைல், சலசா, ஃபியூனிக்கல் இந்த மூணும் ஒரே லைனாக இருக்குது. ஆனால் அதே இது அனட்ரோபஸில் ஃபியூனிக்கலும் மைக்ரோபைலும் ஒரே நேராக இருக்குது, சலசா அடுத்த எண்ட் இருக்குது. இது ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. அதான் இதில் கொடுத்துருக்கு. இன் திஸ் டைப் ஆஃப் ஓவியோ the micropyle is at the distal end. இந்த சலசாவோட இது தூரத்தில் இருக்குது, distal end. And the micropyle, chalasa and funicle lie in one straight line, one straight vertical line. இது எதிலெல்லாம் நம்ம சொல்லலாம்னா பாலிகோனேசியை, பைப்பரேசியை, இந்த ரெண்டுலேயும், இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்லையும் காணப்படக்கூடிய ஓவியல் இந்த மாதிரியான அமைப்பு ஆர்த்தோட்ரோபஸில் இருக்குது. அடுத்து அனட்ரோபஸ் ஓவியல் நம்ம சொல்லும்போது நம்ம இதை பார்க்கும்போது சொல்ல இன்வெர்டட், தலைகீழாக இருக்குது. பாடி ஆஃப் த ஓவியல் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி இன்வெர்டட். இதில் பார்த்தா மைக்ரோபைல் அண்ட் ஃபியூனிகுலஸ், மைக்ரோபைலும் ஃபியூனிகுலஸும் இதுவும் இந்த ரீஜனும் கம் டு லை வெரி க்ளோஸ் டு ஈச் அதர், ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் தான் இருக்குது. சரியா? ஆனால் இது இன்வெர்டடாக இருக்குது. எக்ஸாம்பிள் டைகார்ட்ஸ் அண்ட் மோனோகார்ட்ஸ். நம்ம அடுத்த ரெண்டை பார்ப்போம். ஹெமி அனட்ரோபஸ் ஓவியல், ஆம்ஃபிட்ரோபஸ் ஓவியல். ஹெமி அனட்ரோபஸ் ஓவியல் நம்ம பார்த்தோம்னா the body of the ovule is placed transversely and at right angles to the funicle. இது ஃபியூனிக்கலுக்கு ரைட் ஆங்கிளாக இருக்க பாரு மைக்ரோபைல். இது சலசா. எப்போவுமே மைக்ரோபைல் சலசா ஆப்போசிட் டைரக்ஷன் தான். ஃபியூனிக்கலுக்கு இது இதனுடைய அமைப்பு இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது ஆம்ஃபிட்ரோபஸில் பாரு, இது ஃபியூனிக்கல், இது மைக்ரோபைல், இது சலசா எண்டு. இதில் the body of the ovule is very much curved that the embryo sac and the ovule itself take the shape of a horseshoe shape. குதிரையினுடைய ஷூ மாதிரி எப்படி இருக்குதோ லாடம், அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது இல்லையா? பாரு, அதான் இதில் சொல்லி the body of the ovule is very much curved that the embryo sac, இந்த embryo sac and the ovule itself take the shape of the horseshoe shape இல்லையா? அடுத்த நம்ம பார்ப்போம். இது வந்து கம்பைலோட்ரோபஸ், சசினோட்ரோபஸ். இந்த அமைப்பை பார் எப்படி இருக்குங்கிற பார். இப்போ கம்பைலோட்ரோபஸை நம்ம பார்த்தோம்னா இதில் எப்படி இருக்குன்னா இந்த மைக்ரோபைலார் எண்டும் இஸ் கர்வ்டு பார். இது வந்து இப்படி லேசாக கர்வ்டாக இருக்குது, கர்வ் அண்ட் மோரல்லஸ் பீன் ஷேப். இது ஒரு பீன் ஷேப்பில் இருக்குது இல்லையா? கர்வ் ஆகி இது மொத்தத்தில் பீன் ஷேப்பில் இருக்குது. ஆல் த த்ரீ எதுலான்னா ஹைலம், சலசா, micropyle. Hilum, chalasa, micropyle, all the three are adjacent to one another. Micropyle, hilum, chalasa, the மூணு very close to each other. இது அடுத்த சசினோட்ரோபஸில் நம்ம பார்த்தோன்னா இது ஃபியூனிக்கல், இது சலசா, இது மைக்ரோபைல். இதில் மைக்ரோபைல், சலசா, ஃபியூனிக்கல், அதாவது மைக்ரோபைல், ஃபியூனிக்கல், ஹைலம், இது மூணு வெரி க்ளோஸ் டு ஈச் அதராக இருந்து. ஆனால் இதில் பேர் இன்வெர்டடாக இருக்குது. அதில் என்ன சொல்கிறான், ஃபியூனிக்கல் இஸ் வெரி லாங். இந்த ஃபியூனிக்கல் வந்து வெரி லாங்காக இருக்குது. அது சரவுண்ட்ஸ் த ஓவியல். இந்த ஓவியலை சுற்றி இந்த ஃபியூனிக்கல் காணப்படுது. இதுக்கு பேர் சசினோட்ரோபஸ். சரியா? இனிமே இதில் அந்த ஓவியலோட டெவலப்மெண்ட் நம்ம பார்க்கணும். அதில் மெகாஸ்போர் எப்படி டெவலப் ஆகுதுங்கிற படிக்கிறதுக்கு பேர் மெகாஸ்போரோஜெனிசிஸ். மெகாஸ்போரோஜெனிசிஸ்னா என்னன்னா, மெகாஸ்போர் மதர் செல்லிருந்து மெகாஸ்போர் எப்படி டெவலப் ஆகுதோ அதுக்கு பேர் மெகாஸ்போரோஜெனிசிஸ்.
மெகாஸ்போர் மதர் செல்லிருந்து மெகாஸ்போர் எப்படி டெவலப் ஆகுது அதுக்கு பேர் மெகாஸ்போரோஜெனிசிஸ். The process of development of a megaspore from a megaspore mother cell is called megasporogenesis. சரியா? அந்த ஃபீமேல் கேமிட் ஃபார்ம் ஆகிறது 2 ஸ்டேஜஸில். ஒன்று மெகாஸ்போரோஜெனிசிஸ், அடுத்தது மெகா கேமிட்டோஜெனிசிஸ். இந்த இதில் ஷார்ட்டாக இருக்குது. இந்த ஹைப்போடர்மல் செல்லிருந்து மெகாஸ்போர் வரைக்கும் உருவாகக்கூடிய இந்த இதுக்கு பேர், இதில் ஹைப்போடர்மல் செல்லிருந்து மெகாஸ்போர் டெவலப் ஆகிறதுக்கு பேர் மெகாஸ்போரோஜெனிசிஸ். இந்த மெகாஸ்போர்லேருந்து எக் அல்லது ஃபீமேல் கேமிட் ஃபார்ம் ஆகிற இந்த ஸ்டேஜுக்கு பேர் மெகா கேமிட்டோஜெனிசிஸ். அப்போ இதில் 2 ஸ்டேஜஸ். சரி, இப்போ இதில் மெகாஸ்போர் மதர் செல்லிருந்து மெகாஸ்போர் எப்படி டெவலப் ஆகுதுங்கிற பார்ப்போம். இப்போ இதுதான் அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் உள்ள ரீஜன். இதில் உள்ள இந்த செல்லுகளுக்கு பேர் நியூ செல்லஸ், இதில் உள்ள இன்டர்னல் செல்லுக்கு பேர் ஹைப்போடர்மல் செல்ஸ். இந்த ஹைப்போடர்மல் செல்ஸ்லாம் எது உருவாகுதுன்னா ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் உருவாகுது. இந்த ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் டிவைட் ஆகி மெகாஸ்போரை உருவாக்குது. அப்போ ஹைப்போடர்மல் செல்ஸ் ஆர்கிஸ்போரியல் செல்லை ஆக்ட் பண்ணுது. அந்த ஆர்கிஸ்போரியல் செல்லை இன்னொரு நேம் எப்படி சொல்கிறோன்னா மெகாஸ்போர் மதர் செல்னு சொல்கிறோம். இந்த மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து மியாசிஸ் மூலமாக மெகாஸ்போர் உருவாகுது. இந்த ஸ்டேஜுக்கு பேர் மெகாஸ்போரோஜெனிசிஸ். இதுக்கப்புறம் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடந்து அதில் எக்கு ஃபார்ம் ஆகுது, சினர்ஜிட்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஆன்டிபோடல் ஃபார்ம் ஆகுது, போலார் நியூக்ளியை ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாகிறதுக்கு பேர் மெகாஸ்போர்லேருந்து இந்த ஸ்ட்ரக்சர் உருவாகிறதுக்கு பேர் மெகா கேமிட்டோஜெனிசிஸ். மெயின்லி இந்த கேமிட் ஃபார்மேஷனை தான் நம்ம மெகா கேமிட்டோஜெனிசிஸ் நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ இந்த இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர், இதுதான் ஆன்டிபோடல்ஸ், இது 2 போலார் நியூக்ளியை, இதுதான் ஃபீமேல் கேமிட் எக். இந்த எக்கை சுற்றி எது இருக்குன்னா சினர்ஜிட்ஸ் இருக்குது. அதுக்கு என்னுடைய பேஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஃபிலிப்பார்ம் அப்பேரட்டஸ். சரியா? அப்போ இதை குயிக்காக கொஞ்சம் ஒரு செகண்டு தரேன். இந்த நேம்ஸ் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள், கொஞ்சம் ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு பாரு. இந்த ஃபீமேல் கேமிட் ஃபார்மேஷனில் 2 ஸ்டேஜஸ் இருக்குது, மெகாஸ்போரோஜெனிசிஸ், மெகா கேமிட்டோஜெனிசிஸ். மெகாஸ்போரோஜெனிசிஸ்ங்கிற மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து மெகாஸ்போராக வருது. இந்த ஹைப்போடர்மல் செல்ஸ் ஆர்கிஸ்போரியல் செல்லாக டெவலப் ஆகுது. இந்த ஆர்கிஸ்போரியல் செல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மெகாஸ்போர் மதர் செல்லுங்கிறோம். மியாசிஸ் மூலமாக மெகாஸ்போர் உருவாகும். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு மதர் செல் மியாசிஸ் செல் டிவிஷன் நடந்ததுன்னா 4 மெகாஸ்போர் உருவாகும். ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஏன்னா மியாசிஸில் 2 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று மியாசிஸ் 1, அடுத்த மியாசிஸ் 2. மியாசிஸ் 1ல் ஒரு மெகாஸ்போர் மதர் செல் 2 செல்லாக மாறும். மியாசிஸ் 2ல் அந்த 2 செல்லும் 4 டாட்டர் செல்லாக ஃபார்ம் ஆகும். அப்போ மெகாஸ்போர் மதர் செல் மியாசிஸினுடைய எண்டில் 4 மெகாஸ்போர் செல்ஸை உருவாக்கும் அல்லது 4 ஃபீமேல் கேமிட்ஸை உருவாக்கும். சரியா? அதை நம்ம முதல்ல மெகாஸ்போர் எப்படி டெவலப் ஆகுதுங்கிறத, எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த இதில் கொடுத்துருக்கு. As the ovule develops, a single hypodermal cell in the nucellus becomes enlarged and function as archisporium. இந்த archisporial cell may directly function as megaspore mother cell. The megaspore mother cell undergoes meiotic division to form 4 haploid megaspore. The megaspore are usually arranged in linear tetrad. Of the 4 megaspore formed, usually the cell one is functional and the other 3 megaspore degenerate. This one functional megaspore forms a female gametophyte or embryo. This type of development is called monosporic development. இதில் பாரு, இதே தான் நம்ம பார்க்குறோம். அதாவது மெகாஸ்போரோஜெனிசிஸில் இது மதர் செல் ஹைப்போடர்மலில் இருந்து இது
மதர் செல் ஃபார்ம் ஆகுது. இந்த மதர் செல் வந்து மியாசிஸில் இதில் 2 ஸ்டேஜஸ் இருக்குது, மியாசிஸ் 1, மியாசிஸ் 2. இந்த மியாசிஸ் 1ல் இந்த மெகாஸ்போர் மதர் செல் டிவைட் ஆகி 2 டாட்டர் செல் உருவாகுது. இது டிப்ளாய்டாக இருந்தால் இதில் ஹேப்ளாய்ட் ஆயிரும். அதுக்கு மியாசிஸ் 2ல் இந்த 2 டாட்டர் செல்லும் 4 டாட்டர் செல்ஸை உருவாக்குது. இந்த 4 டாட்டர் செல்ஸில் 1 வந்து ஆக்டிவாக இருக்கும், மீதி 3 டீஜெனரேட் ஆகும். இது 1 ஆக்டிவாக இருக்குது, இந்த 3 டீஜெனரேட் ஆகுது. பாரு, இது 1 க்ரோ ஆகுது, இது 3 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபங்க்ஷன்லெஸ்ஸாக மாறுது, டீஜெனரேட் ஆகுது. சரியா? அப்போ இதில் இருந்து இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம சொல்கிறது மெகா ஸ்போரோஜெனிசிஸ். சரியா? அதான் இதுக்கு மேலே உள்ள பாயிண்ட்ஸ். இன்னுமே மெகா கேமிட்டோஜெனிசிஸ் இதில் இருந்து நம்ம பார்க்குறோம். இந்த 4 செல்லில் நம்ம பார்த்தோம், இந்த ஒரு செல் ஆக்டிவாக இருக்குது, இந்த 3 செல்ஸும் டீஜெனரேட் ஆகுது. இப்போ இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர், இந்த 3 ஃபங்க்ஷன்லெஸ், 1 2 3, இந்த 3 ஃபங்க்ஷன்லெஸ், இந்த செல் வந்து ஃபங்க்ஷனல். 1 ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் மைட்டாட்டிக் செல் டிவிஷனில் ஒரு நியூக்ளியஸ் 2 நியூக்ளியாக மாறுது. இப்போ இதிலெல்லாம் வால் ஃபார்மேஷன் இருக்குது, கிராஸ் வால் ஃபார்மேஷன் இருக்குது. ஒரு செல் 2 செல்லாகவே டிவைட் ஆகுது. இதில் நியூக்ளியர் டிவிஷன் மட்டும்தான், ஒரே ஒரு செல்லு தான். நியூக்ளியஸ் 2 இருக்குது, இதில் 4 செல் இருக்குது. ஒரு நியூக்ளியஸ், ஒரு செல் வால், நியூக்ளியஸ் செல் வால் இருக்குது. இதில் நியூக்ளியஸ் செல் வால் இருக்குது சுற்றி, இதில் ஒரு நியூக்ளியஸ் செல் வால். அதனால் 4 டாட்டர் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் கிராஸ் வால் ஃபார்மேஷனில், செல் வால் ஃபார்மேஷனில் ஒன்லி நியூக்ளியர் டிவிஷன் தான் இருக்குது. அப்போ மைட்டாசிஸில் ஒரு நியூக்ளியஸ் டிவைடட் இன்ட்டு 2 நியூக்ளியை, இது மைட்டாசிஸ் 1. மைட்டாசிஸ் 2ல் இந்த 2 நியூக்ளியையும் 4 நியூக்ளியை உருவாக்குது. அதுக்கடுத்த மைட்டாசிஸில் இந்த 4 டிவைட் ஆகி 8 டாட்டர் நியூக்ளியை உருவாக்குது. மேலே 4 இருக்குது, கீழே 4 இருக்குது. இப்போ இதுக்குள்ளே எது டெவலப் ஆகணும், ஒரு வேக்யூல் டெவலப் ஆகுது. அந்த வேக்யூல் டெவலப் ஆகிறதுனால இந்த நியூக்ளியர் கண்டென்ட் அல்லது நியூக்ளியை வந்து மூவ் பண்ணப்படுது, ரீஅரேஞ்ச் பண்ணப்படுது. எதனாலன்னா இதில் ஒரு வேக்யூல் ஃபார்ம் ஆகிறதுனால. இப்போ இதில் மேலே 4, அதாவது இதை வந்து மைக்ரோ பைலார் எண்டு சொல்கிறோம், இதை செலசல் எண்டுங்கிறோம். இந்த மைக்ரோ பைலார் எண்டில் 4 நியூக்ளியை இருக்குது, செலசல் எண்டில் 4 நியூக்ளியை இருக்குது. இப்போ இதில் மேலே உள்ளதில் 4ல் ஒரு நியூக்ளியை மிடில் சென்ட்ரலுக்கு வந்துடுது, கீழேயும் ஒன்று வந்து சென்ட்ரலுக்கு வந்துடுது. சரியா? இங்கே பார், இதில் மேலே 3 செல் இருக்குது, 4வது நியூக்ளியை வந்து உள்ளுக்கு வந்துடுது. இது 3 நியூக்ளியை மேலே இருக்குது, 4வது நியூக்ளியை மிடில் இருக்குது. இதில் 3 நியூக்ளியை செலசல் எண்டில் இருக்குது, ஒரு நியூக்ளியை மேலே இருக்குது. சரியா? இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா, இந்த 2 நியூக்ளியையும் போலார் நியூக்ளியாக மாறி இதை வந்து என்னென்னா ஃபியூஸ் ஆகி செகண்டரி நியூக்ளியஸாக மாறும். இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த 3, அந்த மைக்ரோ பைலார் எண்டில் இருக்கக்கூடிய 3ம் மிடில் இருக்கக்கூடியதுக்கு பேர் எக், ஃபீமேல் கேமிட். மீதி 2 சினர்ஜிட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது எக், ஃபீமேல் கேமிட். அதை சுற்றி இருக்கக்கூடிய 2 செல்லை நம்ம என்ன சொல்கிறோம்னா சினர்ஜிட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் அந்த வேக்யூல்னால் உருவாக்கக்கூடிய ஒரு மிடில் சென்ட்ரல் செல். இது 2 போலார் நியூக்ளியை. இந்த போலார் நியூக்ளியை 2 ஃபியூஸ் ஆகி செகண்டரி நியூக்ளியை உருவாக்கும். செலசல் எண்டில் அந்த 3 நியூக்ளியையும் எதாக மாறுதுன்னா ஆன்டிபோடல்ஸாக மாறுது. இதுதான் இந்த பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடியது. இப்போ அடுத்தது என்னன்னா, ஒரு மெகாஸ்போர்லேருந்து ஒரு எம்ப்ரியோ சாக் உருவாச்சுதுன்னா அதுக்கு பேர் மானோஸ்போரிக் டெவலப்மெண்ட். ஒரே ஒரு மெகாஸ்போரில் இருந்து ஒரு ஃபீமேல் கேமிட் அல்லது ஒரு எம்ப்ரியோ சாக் உருவாச்சுதுன்னா அதுக்கு பேர் மானோஸ்போரிக் டெவலப்மெண்ட். இதில் 4 மெகாஸ்போர் இருந்ததுக்கப்புறமும் 3 ஃபங்க்ஷன்லெஸ் ஆகிடுது, ஒன்று தான் ஃபங்க்ஷனலாக இருக்குது. இந்த ஒரு மெகாஸ்போர் ஒரு எம்ப்ரியோ சாக்கை உருவாக்குறதுனால
இதுக்கு பேர் மானோஸ்போரிக் டெவலப்மெண்ட். இது இந்த 4ல் ஒரு 2 உருவாகுது அப்படின்னா டை ஆர் பைஸ்போரிக். சில நேரத்தில் 3 மெகாஸ்போர் உருவாகலாம். இது ஒரு மெகாஸ்போர், இது ஒரு மெகாஸ்போர், இது ஒரு மெகாஸ்போர். அப்படி 3 உருவாச்சதுன்னா 3 ஃபங்க்ஷனலாக மாறிச்சதுன்னா ட்ரைஸ்போரிக். சில நேரத்தில் 4 இது டெவலப் ஆகுது. 1 2 3 4. இந்த 4 மெகாஸ்போராக டெவலப் ஆச்சுன்னா டெட்ரா ஸ்போரிக்னு பேர். சரியா? ஆனால் இதில் நம்ம பார்க்குற எக்ஸாம்பிளில் 3 டிஸ்இன்டகிரேட் ஆகி 1 மட்டும் ஃபங்க்ஷனலாக மாறுது. அதனால் இதுக்கு பேர் மானோஸ்போரிக்னு பேர். இங்கே பேர் மானோஸ்போரிக் டெவலப்மெண்ட். சரியா? எடுத்துக்காட்டு எதுனா பாலிகோனம். என்னமா இதில் தான் அந்த இது கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் நம்ம பார்க்குறோம். ஆனால் கொஞ்சம் இடையில சில பிக்சர்ஸ் இல்லை பாரு. இது புத்தகத்தில் கொடுத்தப்பட்ட டயக்ராம். இது நான் நெட்லேருந்து எடுத்தது. இது எதுலேருந்து எடுத்ததுன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கிலேருந்து காப்பி பண்ணது. பாரு, நியூ செல்லஸ். இதில் இருக்கக்கூடிய செல்ஸாக நம்ம ஹைப்போடர்மல் செல்ஸ் சொன்னோம். இதில் உள்ள ஹைப்போடர்மல் செல்ஸில் அந்த செல்ஸ் டிவைட் ஆகி ஆர்கிஸ்போரியல் செல் உருவாகுது. இந்த ஆர்கிஸ்போரியல் செல் தான் மெகாஸ்போர் மதர் செல் ஆக்ட் பண்ணுது. இந்த மெகாஸ்போர் மதர் செல் மியாசிஸ் 1 and 2ல் 4 செல்களை உருவாக்குது. 1 2 3 4. இந்த 4ல் இந்த 3 டிஸப்பியர் ஆகிடும், டிஸ்இன்டகிரேட் ஆகிடும். இந்த கட்டியில் 1 2 3. இதுக்குள்ளே உள்ள இருக்கிற அந்த ஒரு நியூக்ளியஸ் மியாசிஸ்னால் 2 நியூக்ளியா டிவைட். நியூக்ளியஸ் தான் டிவைட் ஆகுது. செல்லு டிவைட் ஆச்சுன்னா இப்படி இருக்கும். ஆனால் இதில் நியூக்ளியஸ் டிவைட் ஆகுறதுனால 2 நியூக்ளியை இருக்குது. திரும்ப மைட்டாட்டிக் நடக்கும்போது 4 நியூக்ளியை, மேலே 2 கீழே 4. அடுத்த ஒரு மைட்டாசிஸ் நடக்கும். அதில் 8 செல்ஸ் இருக்குது. அந்த 8ல் இந்த சைடில் 4 இருக்கும், மைக்ரோபைலார் போலில் 4 இருக்கும், சலசெல் போரில் 4 இருக்கும். அந்த 4ல் மேலே 3 சினர்ஜிட்ஸாக மாறும். மைக்ரோபைலேண்டில் சினர்ஜிட்ஸாக இருக்குது. சரி, 2 சினர்ஜிட், 1 எக்காக இருக்கும். மீதி உள்ள இன்னொன்று மிடில் வந்துடுது, போலார் நியூக்ளியஸாக மாறி. கீழே உள்ள 3 ஆன்டிபோடல். இதில் உள்ள 4வது இந்த மிடில் வந்தாச்சு. இது 2 சேர்ந்து போலார் நியூக்ளியஸ். இது 2 ஜாயின் ஆகி செகண்டரி நியூக்ளியர் ஃபார்ம் பண்ணும். சரியா? இது நம்ம பார்த்தது என்னென்னா பைஸ்போரிக். ஒரு மெகாஸ்போர்லேருந்து ஒன்றே ஒரு எம்ப்ரியோசாக் ஃபார்ம் ஆச்சுன்னா மானோஸ்போரிக். அந்த 4 மெகாஸ்போரில் 2 மெகாஸ்போர் 2 எம்ப்ரியோசாக்கை ஃபார்ம் பண்ணிச்சுதுன்னா அதுக்கு பேர் பைஸ்போரிக். அதில் 3 உருவாச்சுன்னா ட்ரைஸ்போரிக். அதில் 4 மெகாஸ்போரும் 1 2 3 4. இந்த 4 எம்ப்ரியோசாக்கை உருவாக்குச்சுன்னா அதுக்கு பேர் டெட்ராஸ்போரிக். பைஸ்போரிக்கை எடுத்துக்காட்டு அலியம், டெட்ராஸ்போரிக் எடுத்துக்காட்டு பெப்பரோமியா. இதுதான் இந்த மானோஸ்போரிக் எம்ப்ரியோக்கு. இது மானோஸ்போரிக் தான். இந்த 3 டிஸ்இன்டகிரேட் ஆகிடுது. 1 2 3 டிஸ்இன்டகிரேட் ஆகிடுது. ஒரே ஒரு எம்ப்ரியோசாக் தான் டெவலப் ஆகுது. அதனால் இதுக்கு பேர் மானோஸ்போரிக் எம்ப்ரியோசாக். சரி, இப்போது அந்த மானோஸ்போரிக் எம்ப்ரியோசாக்கில் இருந்து எப்படி ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு நம்ம முந்தி பார்த்தது தான். நம்ம முந்தி உள்ள டயக்ராமை பார்த்தா இங்கே இருக்குது பாரு. அப்போது நம்ம மெகாஸ்போரோஜெனிசிஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ மெகா கேமிட்டோஜெனிசிஸ் பார்க்கணும். நியூ செல்ஸ், ஹைப்போடர்மல் செல்ஸ், ஆர்கிஸ்போரியல் செல்ஸ். அது மியாசிஸ் நடந்து 4 செல்ஸ் ஃபார்ம் ஆகுது, மெகாஸ்போர் உருவாகுது. 4ல் 3 டிஸ்இன்டகிரேட் ஆகிடுது. 1 ஃபங்க்ஷன் ஆகுது. அது மானோஸ்போரிக் எம்ப்ரியோசாக் இங்கே பார்க்குறோம். இதுக்கப்புறம் மெகா கேமிட்டோஜெனிசிஸ். அதுக்கப்புறம் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடந்து அது இதாகி எது உருவாக்குது? ஆன்டிபோடல்ஸ் உருவாகுது, போலார் நியூக்ளியர் உருவாகுது, சென்ட்ரல் செல் ஃபார்ம் ஆகுது, எக் ஃபார்ம் ஆகுது, சினர்ஜிஸ் ஃபார்ம் ஆகுது, பெலிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேர் மெகா கேமிட்டோஜெனிசிஸ். இதுக்கு மெகாஸ்போரோஜெனிசிஸ், மியாசிஸ். மெகா கேமிட்டோஜெனிசிஸ் மைட்டாசிஸ் மூலமாக நடக்குது.
அதில் தான் இதுக்கெல்லாம் உருவாகுது. இதுதான் நம்ம அதில் அந்த பாயிண்ட்ஸுகளில் இருக்கிறது. இந்த இருக்குது. The functional megaspore is first cell of the embryo sac or female gametophyte. The nucleus undergoes mitotic division. Wall formation does not follow the nuclear division. Only nuclear division மட்டும்தான். அதுக்கெலாம் சென்ட்ரலில் ஒரு லார்ஜ் வேக்யூல் இருக்குது. அந்த லார்ஜ் வேக்யூல் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால இட் புஷஸ் த நியூக்ளியை டுவர்ட்ஸ் ஆப்போசிட் போல். மேலே உள்ள போல், ஒரு போலுக்கு பேர் மைக்ரோபைல் போல், அடுத்ததுக்கு பேர் சலசல் போல். இப்போ அந்த நியூக்ளியை வந்து ட்வைஸாக மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கிறதுனால 4 நியூக்ளியை உருவாகுது. 4 செல்லில் 4 நியூக்ளியை உருவாகுது ஒவ்வொரு எண்ட்லேயும். மைக்ரோபைலர் எண், சலசா எண்ணில். அதனால மைக்ரோபைல் எண்ணில் 4 இருக்கும், கீழே 4 இருக்கும். அதில் 3 நியூக்ளியை அட் த மைக்ரோபைலர் போஸ்ட் கான்ஸ்டியூட் த எக் அண்ட் சினர்ஜிஸ். அந்த எக்கும் சினர்ஜிஸையும் சேர்ந்து தான் எக் அப்பேரட்டஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ மைக்ரோபைலர் ரீஜனில் 4 நியூக்ளியை இருக்குது. அதில் 1 மிடில் நோக்கி மிடிலுக்கு மூவ் ஆயிடுது. இருக்கக்கூடிய 3 நியூக்ளியில் ஒரு எக்கும் 2 சினர்ஜிஸும் சேர்ந்து எக் அப்பேரட்டஸை ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி சலசலைன்ட்டில் 3 நியூக்ளியை இருக்குது. அது 3மே ஆன்டிபோடல்ஸாக தான் ஆக்ட் பண்ணுது, ஃபங்க்ஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் 1 nucleus from each pole moves towards the center and form polar nuclei. And the polar nuclei may fuse to form secondary nucleus அல்லது central cell diploid. ஏன்னா இந்த போலார் நியூக்ளியில் 1 ஹேப்ளாய்டு, அடுத்ததும் ஹேப்ளாய்டு. அந்த 2 ஹேப்ளாய்டு ஃபியூஸ் ஆகிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், டிப்ளாய்டு சொல்கிறோம். 2 ஃபியூஸ் ஆகிறக்கூடிய அந்த செல்லுக்கு பேர் அல்லது நியூக்ளியஸுக்கு பேர் செகண்டரி நியூக்ளியை. அதனுடைய நேச்சர் எப்படின்னா டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும். சரியா? அதான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. எக் அப்பேரட்டஸ் என்ன சொல்கிறது இல்லைன்னா, இந்த எக்கும் இந்த 2 சினர்ஜிஸையும் சேர்ந்து எக் அப்பேரட்டஸ்ங்கிறோம். அதுக்கு அடுத்தாப்பில் இந்த மேலே இருக்கக்கூடிய 3ஐயும் சொல்லக்கூடிய ஆன்டிபோடல்ஸ். இந்த இதுக்கு பேர் சென்ட்ரல் செல். சென்ட்ரல் செல் இதில் போலார் நியூக்ளியை 2 நியூக்ளியை மேலேருந்து இதில் உள்ள ஒரு நியூக்ளியஸும் கீழே உள்ள நியூக்ளியஸும் சென்டரில் வந்து அதை போலார் நியூக்ளியாக மாறுது. இந்த போலார் நியூக்ளியை ஃபியூஸ் ஆகி செகண்டரி நியூக்ளியை ஃபார்ம் ஆகும். சரியா? இப்போ இதனுடைய யூசஸ் என்னென்னங்கிறத பார்ப்போம். இப்போ சினர்ஜிட்ஸோட யூஸ் என்னென்னா, இந்த சினர்ஜிட்ஸோட யூஸ் என்ன, கீமோட்ரோபிக் யூஸ் ஆகுது. அதாவது இது வந்து கெமிக்கல் நேச்சர். இது வந்து கெமிக்கல் நேச்சராக இருக்கக்கூடியதுனால இந்த சினர்ஜிஸ் கெமிக்கல் இருக்குது. இந்த கெமிக்கல் வந்து போலன் டியூபோட க்ரோத்தை அட்ராக்ட் பண்ணும். அப்போ ஸ்டிக்மாவில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் க்ரோ ஆகி போலன் டியூப்பை ஃபார்ம் பண்ணுது. அந்த போலன் டியூப் வந்து இந்த ஆன்டிபோடல் வழியாக உள்ளுக்கு இறங்குறது இல்லை, நேர சினர்ஜிட்ஸ் வழியாக உள்ளுக்கு வர. காரணம் என்னென்னா, சினர்ஜிட்ஸில் உள்ள கெமிக்கல் அந்த போலன் டியூப்பை ஆக்டிவேட் பண்ணி இதை நோக்கி க்ரோ பண்ண வைக்கிது. அது அதனுடைய ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். செக்ரீட் கெமிக்கல்ஸ் அல்ல கெமோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் தட் ஹெல்ப் டு அட்ராக்ட் த க்ரோத் ஆஃப் த போலன் டியூப். அடுத்தது the special cellular thickening called piliform. இதில் இருக்கக்கூடிய thickening piliform apparatus of synergies help in the absorption conduction of nutrients from the nucellus to the embryo sac. இந்த piliformோட apparatusோட ஃபங்க்ஷன் என்னன்னா, நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ணி அதை எங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னா நியூசெல்லஸ், இதை சுற்றி இருக்கக்கூடிய நியூட்ரிட்டிவ் செல்ஸ் நியூசெல்லஸில் இருந்து எம்ப்ரியோ சாக்குக்கு சப்ளை பண்ணுது. அடுத்தது பிலிஃபார்மோட அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னா, இட் கைட்ஸ் த க்ரோத் ஆஃப் த போலன் டியூப் இன்டு த எக். போலன் டியூப்போட க்ரோத்தை டுவர்ட்ஸை இந்த இதுக்கு கொண்டு வருது. இதுதான் அதனுடைய ஃபங்க்ஷன். இதை நம்ம வந்து முதல் ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தேன்னா இதை நம்ம பார்க்கலாம். இந்த இருக்குது பாரு, இதுதான் ஒரு போலன் கிரைன்.
இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்மாவில் இருக்கக்கூடிய ஜூஸியை அப்சர்வ் பண்ணி இந்த போலன் டியூப் க்ரோ ஆகுது. இந்த போலன் டியூப் க்ரோ ஆகும்போது நேரம் இப்படி போயிட வேண்டியது தானே. எதனால் இப்படி இந்த மைக்ரோபைல் ரீஜன் வழியாக போகுது? அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ரெண்டுக்கு இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் கேமோட்ரோபிக். இப்போ தான் நம்ம பார்த்தோம்னா கேமோட்ரோபிக். அதனால் இந்த போலன் டியூப் க்ரோத் இது இந்த மாதிரி இதை நோக்கி வளருது. இப்போ ரூட் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா வாட்டர் நோக்கி க்ரோ ஆகும். அதனால் அதை என்ன சொல்லணும்னா ஹைட்ரோட்ரோபிக்னு சொல்லுவோம். டுவர்ட்ஸ் சன்லைட் ஸ்டெம் லீவ்ஸ் எல்லாம் வந்து சன்லைட்டை நோக்கி வளரும். ஷூட் சிஸ்டம் அதை போட்டோட்ரோபிக்கும். ஏன்னா சன்லைட்டை நோக்கி வளருது. இது வந்து கெமிக்கலை நோக்கி வளருது இந்த போலன் டியூப். அதனால் இதை வந்து கேமோட்ரோபிக் நம்ம சொல்லுவோம். இது அதனுடைய இது அந்த போலன் டியூப் க்ரோ ஆகிறது. இல்லைன்னா அப்படி அட்ராக்ஷன் இல்லைன்னா இது எப்படி இங்கே வராது, இல்லை நேராக இப்படி உள்ளுக்கு போயிடும். இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸு இதை அட்ராக்ட் பண்ணுறதுனால இந்த போலன் டியூப் இந்த க்ரோத் இப்படி இருக்குது. அப்போ வந்து இதில் கெமிக்கல் இருக்கிறனால இந்த போலன் டியூப் இப்படி வரலாம்ல? இல்லை, இதில் என்ன இருக்குன்னா இன்டெகுமெண்ட் இருக்குது. இன்டெகுமெண்ட் இருக்கிறதுனால இந்த போலன் டியூப் இப்படி வர்றதில்லை. இந்த மைக்ரோபைல் இதில் ஒரு ஹோல் இருக்கிறதுனால இந்த மைக்ரோபைல் மூலமாக உள்ளுக்க வருது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ. அன்னைக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிருங்க. இதில் இருக்கக்கூடிய டயக்ராமையும் உங்கள் நோட்டில் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது கட்டாயமாக இதில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் நோட்டில் வைங்க. அதை வச்சு இன்டர்னல் மார்க் ஒரு வேலை கொடுக்க வேண்டியிருக்கு தேவைன்னா அதை வச்சு கூட கொடுப்போம். அதனால் நீட்டாக ஒரு நோட்டை மெயின்டைன் பண்ணி டயக்ராம் பாயிண்ட்ஸ் இதுகெல்லாம் அப்பப்போ எடுத்து நீங்கள் படிக்கக்கூடியதுக்கு வசதியாக நீங்கள்